அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அடியே உனக்கு இப்போவாச்சும் புரியுதா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு? இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் நடிக்க போறியா? அது எனக்கு புரியுது. ஆனா என்னடியே சொல்ல வர? நீயும் குழம்பி நல்லா இருக்கிற என்னையும் ஏண்டியே குழப்பி விடுற? இந்த பாரு மகா, எத்தனையோ பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துறாங்க, ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அவங்க யார் மேலேயுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை. ஆனா என்னன்னே தெரியல மகா, உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க, ஆனா அதுலலாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி நான் அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சேன். என்னடி உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு அமைதியாவே இருக்க? சிவா, நீ கதை கதையா சொல்லிட்டு இருந்தியா? அதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். என்னது, நான் கதை சொல்லிட்டு இருந்தேனா? அடியே உன்னை வர வர நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற பத்துக்கு. நான் என்ன உண்மையை சொல்லிட்டு இருந்தா நீ என்ன கதை சொல்லிட்டு இருந்த, அதனால நான் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்றேன். நீ என்ன குழந்தையாடி நான் உனக்கு கதை சொல்றதுக்கு? அடியே என் ஃபீலிங்ஸை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன சிவா நீ கோவம்லாம் படுற? நீ சொன்னதை நான் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு நீ கோவம்லாம் படுற? ஐயோ ஐயோ, இந்த மாதிரி ஒரு மக்க போய் லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே, இவளுக்கு என் லவ் எப்படி புரிய வைப்பேன்? ஐயோ, புரியலன்னா புரிய வைக்கலாம், ஆனா புரிஞ்சுக்கிட்டே புரியாத மாதிரி நடிக்கிறவளுக்கு என்ன பண்றது? சிவா, இப்ப நீ என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. இல்ல, ஏதோ மக்கு அப்புறம் புரிஞ்சு புரியலன்னு ஏதோ சொன்னியே. ஆனா ஒன்னடி, உன்கிட்ட பேசுறதும் ஒண்ணு, அதான் ஒரு மரனுக்கு பத்தியா அதுகிட்ட போய் பேசுறதும் ஒண்ணு. சரி, அப்ப நீ போய் மரத்துக்கிட்டே பேசு. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அடியே எங்கடி ஓட பாக்குற? நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஆன்சருமே பண்ணாம உன் பாட்டுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ற. அப்போ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த நான் என்ன பைத்தியக்காரனாடி? அடியே சிரிக்க வாசேற உன்ன. புல் தூங்கும் பூவும் தூங்கும், புது காற்று தூங்கும், தூங்காதே நம் கண்கள் தான் ஏங்காதே, இந்த காதல் தான். பிடித்ததெல்லாம் பிடிக்கவில்லை, பிடிக்கிறது உன்முகம்தான். இனிக்கும் இசை இனிக்கவில்லை, இனிக்கிறது உன் பெயர்தான். எழுதி வைத்த சித்திரம் எந்த நெஞ்சில் பத்திரம் பத்திரம். இதுக்கப்புறமா சிரிப்ப நீ சிரி, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்ப எதுக்கு என்ன கிஸ் பண்ண? காலேஜ்னு கூட பார்க்காம இப்படிலாம் பண்ற, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் பார்த்தா எனக்கு நடி, நீ என்ன பார்த்து நக்கலாவா சிரிக்கிற? நீ இதுக்கப்புறம் என்ன பார்த்து சிரி, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பாரு. போ, நான் உன் மேல கோவமா இருக்கேன், போ. என்கிட்ட நீ பேசவே பேசாத. ஐயோ, மேடம் என் மேல கோவமா இருக்காங்களாம், கோச்சுக்கிட்டாங்க போல. சரி சரி, நல்லா கோச்சுக்கோ. சீ, போடா. ஏ மகா, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்லு, உனக்கும் என்ன பிடிக்கும் தானே? ஆனா நீ ஏன் அதையும் ஒத்துக்கவே மாட்டேங்கிற? எனக்கு உனக்கு பிடிக்காது, போ. நீ நடிக்காதடி, என்ன உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி சொல்ற? அதெல்லாம் எனக்கு உன்னை பிடிக்காது. என்னது பிடிக்காதா? பிடிக்கலன்னா இந்நேரத்துக்கு நான் உன்னை கிஸ் பண்ணதுக்கு காலில் கிடக்கிற செருப்படுத்தி நான் அடிச்சிருப்பியே. ஆனா நீ எதுவுமே சொல்லாம உட்காந்துட்டு இருக்கியே, இதுல இருந்தே தெரியல என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு. இந்த மாதிரிலாம் லூஸ் மாதிரிலாம் பேசாத. எனக்குலாம் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா. சீ, உன்னை போய் யாருக்காச்சும் பிடிக்குமா? போ, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கள்ளி கள்ளி எப்படி நடிக்கிறா பாரு. என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சிவா! என்ன ஷீலா? ஐயோ சிவா, உனக்கு என்னாச்சு? தலையில என்ன இவ்ளோ பெரிய கட்டு போட்டுருக்கு? என்னாச்சு சிவா? ஷீலா, அது ஒன்றும் இல்லை, பைக்ல போகும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்ன சிவா சொல்ற? சின்ன ஆக்சிடென்ட்டா? ஐயோ, தலையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டுருக்கு, நீ என்ன சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்ற? என்ன சிவா, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ ஷீலா, இதெல்லாமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாங்க? ஐயோ, உன்னை இப்படி பார்க்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா.
ஏ ஷீலா என்ன பண்ற? என்ன சிவா மூஞ்செல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு? ஐயோ ஷீலா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல கையெடு. ஏன் சிவா உன் மூஞ்சி எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயோ ஷீலா முதல்ல கையெடு. ஏன் சிவா நான் உன்னை டச் பண்ண கூடாதா என்ன? ஷீலா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஓகேவா? உன் லிமிட்டை நீ கிராஸ் பண்ணாத வரை எனக்கு ப்ராப்ளம் இல்ல. என்ன சிவா நீ உனக்கு அடிபட்ட உடனே அந்த பதட்டத்துல தான் அப்படி பண்ண, ஆனா நீ என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஷீலா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு சரியாயிடுச்சு. சிவா நீ பேசிட்டு எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏன் மகா அதுக்குள்ள கிளாஸ்க்கு போறியா? இன்னும் 10 மினிட்ஸ் டைம் இருக்குடி, அப்புறமா என்ன? அது நீ பேசிட்டு இரு சிவா, நான் கிளம்புறேன். ச்சே இவ வேற சிவ பூஜைக்குள்ள கரடி பூந்த மாதிரி வந்து கெடுத்துட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? நான் இவனுக்காக தான் இங்க நின்னுட்டு இருக்கேன், ஆனா இவன் என்ன கண்டுக்காம அவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்கான். ச்சே இவ ஒரு ஆளுன்னு இவளுக்காக என்ன அவாய்ட் பண்றான்? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இல்ல சிவா பிரியா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் கிளம்புறேன். ஏய் என்ன மகா? கிளம்புறேன்னு தான் சொல்றான், ஆனா போய் தொலைய மாட்டேங்கிறா. ஏய் மகா உனக்கு தான் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, நீ வேணா கிளம்பு. சிவா பாய்டா, ஈவினிங்கா பார்க்கலாம். என்னது ஈவினிங்கா பார்க்கலாமா? இவ்வளவு திமிரு வெளுக்கு. ஏ மகா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே? ஒரு பையன் கூட அதுவும் காலேஜ்ல இவ்வளோ க்ளோஸா உட்காந்துட்டு இருக்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? ஷீலா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், பார்த்து பேசு பாத்துக்க. யார்கிட்ட பேசுறோம் தெரியாம பேசிட்டு இருக்காத. ஹே கூல் சிவா, ஏன் இவ்வளோ கோவப்படுற? நான் நார்மலாக தான் சொன்னேன். இது மகாக்கும் கெட்ட பேர் தானே, இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவளை தானே தப்பா சொல்லுவாங்க, அதனால தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஹலோ, அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, அதை நான் பாத்துக்கிறேன், சரியா? என்னது இவன் பார்த்துப்பானா? என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? ஓவரா பண்ணிட்டு இருக்கான். போய் இவன் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏ சிவா நீ ஃப்ரீயா விடு, நான் கிளம்புறேன். மகா நல்ல வேலை போய் தொலைஞ்சிட்டா. ஷீலா என்ன நினைச்சிட்டு இருக்க? அதான் நாங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் தெரியுதுல்ல, நடுவில் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ற. உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? ஏன் ஒன் டைம் சொன்னா உனக்கு புரியாதா? எனக்கு தான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமா என்ன பின்னாடியே வந்துட்டு இருக்க? என்ன சிவா நீ இப்படிலாம் பேசுற? நீ 1 வீக்கா காலேஜ் வரலன்னு தான் நான் உன்னை பார்க்கறதுக்கே வந்தேன். உன்னை பார்க்க வந்தப்பதான் தலையில போட்டிருக்க கட்டையே பார்த்தேன். அதை பார்த்தது நான் எவ்வளவு பயந்துட்டேன். ஆனா நீ என்னடா என்ன இவ்வளவு சீப்பா பேசுற? இந்த பாரு ஷீலா, நீ சும்மா தேவையில்லாம மகாவை ஏதாச்சும் சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன சிவா சும்மா மகான்னு சொல்லிட்டே இருக்க? என்ன இப்ப வந்த பொண்ணு, இவளுக்காக நீ என்னைய அவாய்ட் பண்றியா என்ன? ஹே இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கு மகாவை பிடிச்சிருக்கு, நான் மகாவை லவ் பண்றேன், அதனாலதான் நான் அவகிட்ட இருந்து பேசிட்டு இருக்கேன். அதனால இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்னது மகாவை நீ லவ் பண்றியா? ஆமா நான் அவளை லவ் பண்றேன், அதனால இப்ப என்னன்னு தான் கேட்டேன். சும்மா இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்றது, அப்புறம் மகாவை ஏதாவது சொல்றது திட்டுறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்க. அப்புறம் இந்த சிவா யாருன்னு நீ பாப்ப. சிவா மகாவும் உன்னை லவ் பண்றாளா என்ன? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஷீலா. போறியா? வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு. சும்மா இதுக்கப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே மகாவை தான் லவ் பண்ற, அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். நீ எப்படி அவளை லவ் பண்றன்னு நானும் பாக்குறேன்டா. அவகிட்ட இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்கல என் பேரு ஷீலா இல்ல. நான் ஒருத்தி இங்க ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ அந்த மகா பின்னாடி சுத்திரியோ இருக்கு. அவளை எப்படி கவனிக்கணுமோ அந்த விதத்துல நான் அவளை கவனிச்சுக்கிறேன். சை எங்க இருந்துதான் வராளுங்களோ தெரியல, ஒரு டைம் சொன்னா புரியவே புரியாது போல. பாவம் மகாவை வேற என்னென்ன வார்த்தைலாம் சொல்லி பேசுறா பாரு. அப்படியே அவ பேசுற பேச்சுக்கு வாயை உடைச்சிடலாம் தோணுச்சு. சரி பொண்ணாச்சுன்னு தான் விடுறேன், இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவ பேசுற வாய்க்கு வாயை உடைச்சிருப்பேன். ஏ சிவா நீ எனக்கு தாண்டா, எனக்கு மட்டும் தாண்டா. வேற எவன் நடுவில் வந்தாலும் அவளை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். அஜித் நீ சொன்ன மாதிரியே ஜொல்ஸ பீரோல ஒரு சாரி உள்ளதுக்கு வச்சுட்டு நானே அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சூப்பர் கீர்த்தி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம்
ஏதோ சொல்லி நீ தான் மறந்துட்டமா அது இதுன்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிட்டேன். ஆனால் அந்த டைமில் கரெக்டாக கிருஷ்ணா அண்ணாவும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு நகை வீட்டில் தான் இருக்குது, ரியா நீ மேலே தேவையில்லாமல் பழிய போட்டாங்க அப்படின்ட்டு. அதனால அண்ணன் ரொம்ப கோவமாயிட்டான். கோவமாகி அம்மாவை ரொம்ப திட்டான். அச்சச்சோ, கிருஷ்ண மாமா ரொம்ப திட்டிட்டாங்களோ? ஆமாடா அஜித், எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா தப்பு நான் தானே பண்ணேன், ஆனால் தேவையில்லாமல் அம்மா திட்டுவாங்கிறாங்களேன்னு தோணுச்சு. ஆனால் அவங்களும் தேவையில்லாமல் தப்பு பண்ணியிருக்காங்க தானே, ரியா நீ மேலே அவங்களும் பழி போட்டுருக்க கூடாதுல்ல. ஸோ அதனால் நானும் எதுவும் கண்டுக்காமல் விட்டுட்டேன். அம்மா கோவத்தில் ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க. ஏ கீர்த்தி, என்னடி சொல்ற? ஏதாச்சும் பண்ணிக்க போறாங்கடி? இல்லை அஜித், அம்மா எதுவும் பண்ணிக்கலாம் மாட்டாங்க. கோவத்தில் கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்புறம் சரியாயிருவாங்க. அதான் எனக்கும் வீட்டில் இருக்க ரொம்ப இதாக இருந்தது. சரி அதான் உன்னை வர சொன்னேன். சரி சரி, இன்னும் கொஞ்ச நாள்ல ரியாக்காவும் கிருஷ்ண மாமாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா அஜித், அண்ணனு கூட அண்ணியை பிரிஞ்சு இருக்கவே முடியல. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணியை கூப்பிட்டு வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். அக்காவும் மாமாவும் சேர்ந்து வாழ்ந்தாலே எனக்கு போதும் கீர்த்தி, அதுவே பெரிய சந்தோஷம். ஆனா எங்க அம்மா அப்பாவும் ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அப்புறம் என்ன மேடம்? அப்புறம் என்னவா என்கிட்ட கேக்குற? நீ சொல்லு. யாரு, நானா சொல்லணும்? சரி, இன்னைக்கு என்ன மேடம் ஒரு மார்க்கமா இருக்கீங்க? ஏன், எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்க. ஆனா நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டிருக்க. ஏன்டா அஜித், உனக்கு பிடிக்கலையா? நல்லா இல்லையா? ஏய், என்ன கீர்த்தி இப்படி கேட்ட? இதுல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? செம்மையா இருக்கப்போ. அஜித், உண்மையா சொல்ற? நல்லா இருக்கா? ஆமா கீர்த்தி, சும்மா கும்முன்னு செம்மையா இருக்கப்போ. ஹே, அடி வாங்க போற பாரு. இந்த ட்ரெஸ் நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கிட்டேன். ஆனா இது போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருந்தது. சரி அதான் இன்னைக்கு போடலாம், நீ என்ன சொல்றன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ என்னடான்னா அழகா இருக்குன்னு சொல்ற. ஆமா கீர்த்தி, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணு, இது கூட அழகா தான் இருக்கு. ஏய், நீ வேற ஏன்டா எங்க அம்மா விளக்கு மாத்த தூக்கி அடிக்கிறதுக்கா? எங்க அம்மாக்கு ஸ்லீவ்லெஸ் போட்டாலே பிடிக்காது. இன்னைக்கு அம்மா ரூம்ல இருந்ததுனால நான் என் படிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்துட்டேன். ஐயோ, அத்தைக்கு பிடிக்காதா? இந்த வயசுல இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாம வேற எந்த வயசுல பண்றது? நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடு கீர்த்தி, எனக்கு ஓகே தான். சரி, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு இந்த மாதிரி வாங்கிட்டா சரியா? வாங்கி தந்துட்டா போச்சு. அஜித், என்ன பண்ற? நீ என்ன இவ்ளோ க்ளோஸா வந்து உட்கார்ந்திருக்க? அங்க பின்னாடி பாரு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. ஐயோ, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்டா? யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. லவ்வர்ஸ்னா அப்படிதாண்டி இருப்பாங்க. டேய், இதெல்லாம் சரி வராது, சொன்னா கேளு. கீர்த்தி, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. ஓ, ரொம்ப நாள் ஆசை இருக்கா? சாருக்கு அப்படி என்ன ஆசை? அது அது கேட்டா திட்ட மாட்டேன்ல. நீ ஃபர்ஸ்ட் கேளு, திட்டலாமா வேண்டாமான்னு நான் அப்புறமா யோசிக்கிறேன். கீர்த்தி, அது ஐயோ, உன்கிட்ட எப்படி கேக்குறது? எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கே. என்னது கூச்சமா இருக்கா? அப்படி வெக்கப்படுற அளவுக்கு நீ என்ன கேட்க போற? கேட்டா திட்ட மாட்டேன்ல. திட்ட மாட்டேன், கேளு. கீர்த்திமா, ப்ளீஸ், ஒரே ஒரு உம்மா, ஒன்னே ஒன்று. என்னது உம்மாவா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. ஏய், என்ன இது இப்படிலாம் பண்ற? அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. ஆஹா, முடியவே முடியாது. என்னடி, ஒன்னே ஒன்று தானே? ஆஹா, முடியாது அஜித், அதெல்லாம் முடியாது. அவ்வளவுதான் பாத்துக்க. நீ தள்ளியே இரு. நீ இதுக்கு தான் இவ்ளோ பக்கத்துல வந்து இருந்தியா? கீர்த்திமா, மாமா கேட்டா கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன்டா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? மரியாதையா தள்ளி போறியோ இல்லனா கொல்ல போறேன் பாறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஒன்னே ஒன்று கொடுக்கலாம்ல. நான் பாவம் இல்லடி. ஏய், வேண்டாம் அஜித், எல்லாரும் இருக்காங்க. நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ வேணா பின்னாடி திரும்பி பாரு, எவ்வளவு ஆட்கள் இருக்காங்கன்னு. கீர்த்தி, யாரும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க. ப்ளீஸ், ஒன்னே ஒன்று கொடுக்கலாம்ல. அஜித், வேணாம்டா. ப்ளீஸ் டி, ப்ளீஸ், ஒன்னே ஒன்று, ஒன்னே ஒன்று. என்னடா நீ? சரி, அப்ப கண்ணை மூடு. என்ன கீர்த்தி, கண்ணெல்லாம் மூட வேணாம், நீ அப்படியே கொடு. அதெல்லாம் முடியாது. உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் தான். அப்ப கண்ணை மூடு. சரி, கண்ணை மூடுறேன். கரெக்டா லிப்ஸ்ல கொடுத்துருவல்ல? என்னது லிப்ஸ்லயா? ஆஹா, அதெல்லாம் முடியவே முடியாது. டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சரி, வேண்டாம் விடு, அது அப்புறமா கொடுத்துக்கலாம். சரி, கண்ணத்துல மட்டும் அப்போ ஒன்னே ஒன்று. சரி, கண்ணை மூடி தொலை.
சரி சரி ஐ ஜாலி. அஜித் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணுமா? என்னடி நான் பாரு கண்ணெல்லாம் மூடிட்டேன், மரியாதையை கொடுத்துரு. சரி, கண்ணை திறக்க கூடாது. திறக்கல. அண்ணே சுண்டல். அச்சச்சோ, என்னே சுண்டல் வாங்கிக்கிறியா? டேய் எங்க இருந்துடா வரீங்க? ஐயோ கரெக்டான டைம்ல தப்பா வந்துட்டான். கெடுத்து உடனே வந்துருவானுங்க. என்னடா வேணும் உனக்கு? அண்ணே சுண்டல் வாங்கிக்கிறியா? உன் சுண்டலும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், மரியாதையை எடுத்து காலி பண்ணிரு, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. ஏக்கோ நீயாச்சும் சொல்லுக்கோ, ஒரு பார்சல் சுண்டல் வாங்கிக்க. இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். டேய் மரியாதையை கிளம்பிரு, சும்மா நின்று கடுப்பு கிளப்பாத பாத்துக்க. அவன் அவசரம் புரியாம. என்னண்ணே பீச்சுக்கு ஜோடியா வந்திருக்கியே, ஒரு பார்சல் சுண்டல் வாங்கலன்னா நல்லா இருக்குமா? வாங்கிடுங்கண்ணே, 20 ரூபா தானே. ஐயோ வேண்டாம்டா. அட என்னண்ணே இவ்வளவு தூரம் கேட்க ஒரு பார்சல் சுண்டல் வாங்க மாட்டீங்க? ஐயோ இவன் வேற, சீக்கிரம் ஒரு பார்சல் தந்துட்டு கிளம்பு. சரிங்கண்ணே. என்ன ஒரு பார்சல் போதுமா இல்ல 2 பார்சல் போட்டுறவானா? போதும். மரியாதையை தந்துட்டு இடத்த காலி பண்ணு. இதுக்கப்புறம் இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண அவ்வளவுதான் பாத்துக்க. சரிங்கண்ணே டிஸ்டர்ப்லாம் பண்ணல. ஐயோ இவனுங்கெல்லாம் எங்க இருந்து தான் கிளம்பி வரானுங்கன்னு தெரியல. ச்சே, நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்குனே வரானுங்க. இப்ப இவ வேற என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. கீர்த்தி நான் கண்ணை மூடவா? என்னது கண்ணை மூட போறியா? வேண்டாம் அஜித், ஏண்டா? ஐயோ கீர்த்தி இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான். நான் தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராதுன்னு. வரமாட்டான். நான் வேணா கண்ணை மூடிக்கிறேன். ஐயோ வேணாம் அஜித். என்ன கீர்த்தி, நான் என்ன லிப்ஸ்லயா கேட்டேன்? கண்ணத்துல தானே கேட்டேன். அது ஒண்ணு தானே கேட்டேன். அதுக்கு ஏன்டி ஓவரா பண்ற? என்ன அஜித் நீ? ப்ளீஸ் மாமா திரும்பவும் கண்ணை மூடுவனா நீ எனக்கு தருவியா? சரியா? சரி கண்ணை மூடு. கடவுளே, இந்த டைம் ஆச்சும் எவனும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். கீர்த்தி நான் கண்ணை மூடிட்டேன். சரி சீக்கிரம் குடுடி, வேற எவனாச்சும் வந்துட போறான். அண்ணே மாங்காய் சாப்பிடுறியா அண்ணே? அண்ணே உங்களை தானே. என்னண்ணே தூங்கிட்டு இருக்கியே, மாங்காய் வேணுமா அண்ணே? மாங்காய் சாப்பிடுங்க, தூக்கமே வராது. அஜித் உன் பின்னாடி பாடுறா. ஐயோ இப்ப எவன்டா வந்து நிக்கிறான்? டேய் என்னடா வேணும் உங்களுக்கு? அண்ணே எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அண்ணே, உங்களுக்கு தான் மாங்காய் வேணுமான்னு கேட்க வந்தேன். மாங்காய். டேய் மாங்காவும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், மரியாதை இடத்த காலி பண்ணிருப்பதுக்கு. சும்மா என்ன சீண்டாதீங்கடா. என்ன அண்ணே இப்படி கோவப்படுற? இப்பதானே நானே மாங்காய் விற்க வந்தேன். போனியே நீ தானே, வாங்கிக்கண்ணே. 4 பீஸ் 20 ரூபா தானே. ஏய் ஏன்டா சோதிக்கிறீங்க? ஐயோ ஏக்கோ நீயாச்சும் சொல்லுக்கோ, போனிக்கோ. இல்ல எனக்கு மாங்காய் பிடிக்காது. ஏய் அத பிடிக்காதுன்னு சொல்றாங்கல்ல, வேணாடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ச்சே, ஒரு கிஸ் அடிக்க விட மாட்டேங்கிறானுங்க. என்னண்ணே நீ ஒரு மாங்காய் கூட வாங்க மாட்டேங்கிற, வேஸ்ட் என்ன? டேய் யாருடா வேஸ்ட்? ஐயோ வந்து ஒரே டார்ச்சர் பண்றானுங்களே, அநியாயத்துக்கு தொல்லை பண்ணிட்டு திரியறானுங்களே உங்களே. என்ன நீ நினைச்ச காரியம் நடக்கவே நடக்காது. அடிங் கொய்யால கொழுப்ப பாரு கொழுப்ப. கையில எதுவும் கிடைக்க மாட்டேங்கி, கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கேன் போட்டு மண்டையை பொழந்துருவேன். ஏ அஜித் என்ன கத்திட்டு இருக்க? ச்சே, ஒரு கிஸ் அடிக்க விடுறானுங்களா? நானும் எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தனா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி விடு அஜித், நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ச்சே, இவனுங்களால ஒரு கிஸ் மிஸ் ஆயிட்ட. ஹே கீர்த்தி சிரிக்காதடி, நானே செம்ம காண்டுல இருக்கேன். உனக்கு இன்னைக்கு கிஸ் கிடைக்க கூடாதுன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல. ஐயோ கடவுளே, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஏன்டா என் தலையெழுத்துல மட்டும் இப்படிலாம் எழுதி வைக்கிற? சரி விடு அஜித். கீர்த்தி நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், ஆனா நான் மட்டும் உனக்கு ஒண்ணு கொடுத்துக்கவா? அஜித் இன்னைக்கு உனக்கு நேரமே சரியில்லடா, வேண்டாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். என்ன கீர்த்தி நீயும் கலாய்க்கிற? சரி விடு, நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் கொடுக்க வந்தாலும் வேற எவனாச்சும் இனிமே டிஸ்டர்ப் பண்றதுக்கு வருவான். சரி வேணாம் விடு, இன்னைக்கு எனக்கு கிஸ் இல்லை, அவ்வளவுதான். ஏக்கா இது மரகதம் பொண்ணு தானே, அங்க பாருங்க அந்த பையன் கூட எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. ஆமா முடியுமா, பட்ட பகல்ல 2 பேரும் எப்படி இருக்காவே, ஏதோ புருஷன் முண்டாட்டி உட்கார்ந்துருக்க மாதிரில உட்கார்ந்துருக்காவே. எத்தனை பேர் ஆட்கள் இருக்காவே, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்ல போல.
ஆமாக்கா, இந்த காலத்து பிள்ளைகள் அவ்வளோ அப்படிதான் இருக்கு. இது மரகதம் அண்ணன் பையன்தான், அதான் இவளுக்கு முற பையன்தான். அவன் கூட தான் இப்படி சுத்திட்டு இருக்கா போல. இவ அம்மா கறிக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அடிச்சு அந்த நொறுக்கிடுவா. இருந்தாலும் அந்த பிள்ளைகள் எப்படி பண்ணுது பாத்தியா? நம்ம பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இங்க என்னடானா இப்படி ஒவ்வொரு இடமா பெய்ய இப்படியா பேசிட்டு கிடக்காளுவே. சரி, அசிங்கம் பிடிச்சாப்புல எப்படி நெருக்கமா இருக்காவே. ஆமா செல்லத்தாய்க்கா, பாவம் அந்த மரகதம் ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சா எப்படி சுத்திட்டு அழிது பாருங்க. அவகிட்ட முதல்ல போய் சொல்லணும். முடியம்மா, நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நீ எதையும் யார்கிட்டையும் சொல்லாதே. ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் அந்த ரியாக்கும் கிருஷ்ணாக்கும் நடந்த கல்யாணத்துல ஒரே சண்டையா ஏதோ போயிட்டு இருக்கு பாத்துக்க. நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அவர் இதையும் தெரிஞ்சா ரொம்ப சண்டை வந்துடும். அக்கா, அதுக்குன்னு நம்ம இப்படி விட முடியுமாக்கா? வேற நாளை பின்ன உனக்கு தெரிஞ்சிருந்து நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியான்னு என்கிட்ட கேட்டக்கூடாது பத்தியலா. நான் சொல்லிடுறேன். எம்மா, அவ பொண்ணு இப்படி இருக்கா பாருங்க, அது இவன் கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கா. சரி, வா விருப்பம் முடியம்மா. சிச்சி சிச்சி பார்க்க கன்றாவியெல்லாம் இருக்கு, எப்படி உட்காந்துருக்குங்க பாருங்க. சரி, ஆமா சரி, என்ன முறை பையன் தானே, அதனால இருப்பாளா இருக்கும், நம்மளுக்கு என்ன. இருந்தாலும் ஒரு பொது இடத்துல சரி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம. இந்த காலத்து பிள்ளைகளையே அப்படிதான். வாடி நம்ம போவோம். டைம் ஆயிடுச்சுல, வீட்டுக்கு போலாமா? ஆமா கீர்த்தி, இன்னைக்கு பீச்சுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி வா, வீட்டுக்கு போகலாம். நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். வேணா அஜித், நான் பஸ்ல போய்க்கிறேன். யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கடி. நான் ஒரு 2 தெரு முன்னாடி உன்னை இறக்கி விட்டுறேன், நீ அப்புறமா நடந்து போய்க்க, சரியா? அப்ப ஓகே ராஜித், போலாம். பைக்ல வரும்போதாச்சும் மேடம் நல்லா கட்டி பிடிச்சிட்டு வரலாமே. ஆசைதான். சரி சரி, மறக்காம மாமாவை கட்டி பிடிச்சிக்கோ, சரியா? சரி சரி, நீ ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை விட்டு நான் பிடிச்சிக்கிறேன். ஜாலி ஜாலி, நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கோ. ஐயோ சரிடா, வாடா கிளம்பலாம், டைம் ஆயிட்டே இருக்கு. சரி போலாம். ஐயோ, என்னத்த நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் கூட நீங்க கோவத்துல வந்து ரூம் கதவை சாத்தணும்னு நான் பயந்தே போயிட்டேன். இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏம்மா பிரீத்தி, கிருஷ்ணன் எங்கம்மா இருக்கான்? அத்தை, மாம்ஸ் வந்து ரூமுள்ள தான் இருக்காங்க. அப்படியா? அப்ப நல்லதுதான். சரி, கீர்த்தி எங்க இருக்கா? அத்தை, கீர்த்தி அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்ட்டு அப்பவே கிளம்பி போயிட்டாத்த. சரிம்மா, அவ இல்லாததும் நல்லதுக்கு தான். ஏதோ கிருஷ்ணன் வீட்டில் இருக்கான்ல, நம்மளுக்கு அதுவே போதும். ஏன் அத்தை, என்ன பண்ண போறீங்க? பிரீத்தி, அத்தை இப்போ ஒன்று பண்ண போகிறேன். நீ அத்தை சொல்கிறத கேட்டு அப்படியே பண்ணு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் தானாக நம்ம வழிக்கு வருவான். ஐயோ அத்தை, அப்படி என்ன பண்ண போகிறோம்? அதுவாமா, நான் சொல்கிறத நீ அப்படியே செய், சரியா? சொல்லுங்க அத்தை. அத்தை, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சரி வருமா? எல்லாம் கரெக்டா வரும் பிரீத்தி. நான் சொல்றத மட்டும் நீ கரெக்டா பண்ணிரு. அதுக்கப்புறம் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, எல்லாம் அந்த அத்தை பாத்துக்கிறேன். உனக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். சரிங்க அத்தை. சரி, நீ போமா, போய் கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல வா, எல்லாம் கரெக்டா நடக்கும். சரிங்க அத்தை. பரவாயில்ல, இந்த அத்தைக்கு ஒரு மண்ணும் தெரியல நினச்சேன். ஆனால் நல்லாவே பிளான் போடுறா. இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிருஷ்ண கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். ரியா, உனக்கு இருக்குடி பெரிய ஆப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வீடியோக்கு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். என்ன கமெண்ட் பண்ணணும்னா, உங்களோட நேமோ உங்களோட ஊரும், இந்த 2மே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா, எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த அழகிய லைலா ஸ்டோரி பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். ஸோ அதனால் உங்கள் நேமு அப்புறம் உங்கள் ஊர் 2மே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து அழகிய லைலா ஸ்டோரி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே வந்திருப்பீங்க, ஆனால் ஒரு நாள் கூட கமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க கூட இன்னைக்கு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். இது வந்து என்னோட ரெக்வெஸ்ட். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன்ல, அதுக்காக மட்டும்தான். அப்புறம் இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.